அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். ஒரு அழகான ஒரு நிகழ்வு. ரமலான் கடந்து வந்தோம். இந்த ரமலானை அடைவதற்கான பாக்கியத்தை இறைவன் தந்தான். அவனுக்கே எல்லாம். அந்த ரமலான்ல எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி பெண்களை ஒரு இணைப்புக்கு கொண்டு வரணும், குரானை பத்தி யோசிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டீம்ல இருக்கக்கூடிய நம்ம எடிட்டர் டீம், கோல்டு மெடலிஸ்ட், சில்வர் மெடலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு வேலை செஞ்சாங்க. நம்ம ஒரு கியூஸ் வைப்போம், குரான்ல இருந்து கேள்வியா கேட்போம். அதாவது இவங்களுக்கு அந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியுமான்னு தெரியல, ஆனா நம்ம குரான்ல இருந்து கேள்வியா கேட்போம், நம்முடைய சகோதரிகள் எப்படி பதில் சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு ஒரு போட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க. சுபஹானல்லாஹ், தொடர்ந்து அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து அந்த போட்டி நடந்த கிட்டத்தட்ட அத்தனை நாட்களுமே அத்தனை ஆயிரக்கணக்கான சகோதரிகள் இணைப்புக்கு வந்திருக்காங்க, தொடர்ந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் சரியான பதில்களே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு சொன்னாங்களோ, தேடி சொன்னாங்களோ, ஆனால் செய்தியை அவர்கள் அடைந்து கொண்டார்கள். அப்படிங்கிறது தான் இந்த போட்டியினுடைய மிகப்பெரிய வெற்றி. 2000 பேர் கலந்து கொண்டார்கள். இவ்வளவு ஆயிரக்கணக்கான சகோதரிகள் இணைந்து இதுல பங்கு பெற்றாங்க அப்படிங்கிறதே அவ்வளவு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. குழந்தைகள், பெரியவங்க அப்படின்ற வித்தியாசம் இல்லாம இதுல இணைஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இப்லீஸோடு இணைந்து கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி போறதுக்கு தான் இங்க நிறைய வாய்ப்பு நடக்குது. நின்னாலும், நடந்தாலும், ஓடுனாலும், வந்தாலும், சாப்பிட்டாலும், தூங்கினாலும், எந்திரிச்சாலும் ஏதோ ஒன்று இப்லீஸோடு இணைந்து கொள்கிறார்கள். ஆனா குரானோடு, குரானின் வெளிச்சத்தோடு இணைந்து கொண்டார்கள் என்ற இந்த விஷயம் ரொம்ப அழகான விஷயம். அப்ப அதுல முதல் 10 பேர் யாரு கரெக்டா ஆன்சர் பண்ணாங்க, அந்த டெய்லியும் யாரு அப்படிங்கிற விஷயங்களை எடுத்து அந்த முதல் 10 பேருக்கு பரிசு கொடுப்போம் அப்படின்னு யோசிச்சோம். அதுல 2 பேர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு இன்னும் 1 மாதத்துக்குள்ளாக நிறைய பயணிகள் போறாங்க, அவங்க கிட்ட கையில கொடுத்து விடுறோம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கான பரிசை வச்சிருக்கிறோம். என்ன பரிசுகள் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது, சுபஹானல்லாஹ், முதல்ல 36 வயதிலே என்ற எங்களுடைய புத்தகம், இஸ்லாம் எப்படி கிடைத்தது, இஸ்லாம் எத்தனை அழகானது, இஸ்லாம் எத்தனை பெண் விடுதலைக்கான அஸ்திவாரமானதுங்கிற எல்லா விஷயங்களும் இந்த சின்ன புத்தகத்துல அடங்கியிருக்கும். என்னோட மினி பயோகிராஃபின்னு சொல்லலாம். அந்த புத்தகம் அவங்களுக்கு பரிசு காபாவில் வச்சு வெளியிட்டு, யாருக்கெல்லாம் யாரெல்லாம் இந்த புத்தகத்தை நீ கையில கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ அவங்க எல்லாரும் பெண் விடுதலைக்கான கருவிகளாக இருக்கணும் அப்படின்னு நாங்க அங்கிருந்து துவா செஞ்சிருக்கோம். இறைவன் நிச்சயமாக துவாக்களுக்கு பதில் சொல்றேன். அதனால அது உங்களுக்கு முக்கியமான முதல் பரிசு அப்படின்னு இந்த புத்தகத்தை கொடுக்கணும். புத்தகத்தை திறந்தோம்னா உள்ள ஒரு 500 ரூபாய் உங்களுக்கு காசோலை பரிசு. அதுக்குள்ள பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு லெட்டர் இருக்கு. என்ன லெட்டர் அப்படின்னு பிரிச்சோம் அப்படின்னா, இது நானே உங்களுக்கு கைப்பட எழுதி அனுப்பிய ஒரு லெட்டர். உங்களோட பேர் எழுதி, இறைவன் மிகப்பெரியவன், அவன் உங்களுக்கு தந்த இந்த அறிவாற்றலை ரசூலின் உம்மத்துக்களுக்கு வழங்க இறைவன் உங்களுக்கு பாக்கியத்தை தர துவா செய்தவளாக அப்படின்னு என்னோட கையெழுத்து போட்டு, பிராக்டிஸ் குரான் இன் யுவர் டெய்லி லைஃப் அப்படிங்கிறத எழுதி அவங்களுக்கான ஒரு, இதெல்லாம் தான் நமக்கு சொர்க்கத்துக்கு போற பத்திரம். இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். எனவே பத்திரம் அல்ஹம்துலில்லாஹ். பிறகு உங்களுக்கு நாங்களே தயார் பண்ண சர்டிபிகேட்ஸ், எவ்வளவோ சர்டிபிகேட்ஸ் வாங்குறோம். ஆனா இது எங்களோட டீம்ல எங்களோட எடிட்டர்ஸ் அவங்களே இதை ப்ரிப்பேர் பண்ணி டிசைன் பண்ணி, அது பிறகு லேமினேஷன் மிஷின் வாங்கி வச்சிருக்கோம். முதன்முறையாக நாங்க எங்களோட சர்டிபிகேட்டை நாங்களே லேமினேட் பண்ணிருக்கோம். அது நாங்க உங்களுக்கு அனுப்பி தந்திருக்க இந்த 10 பேர் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்களே லேமினேட் பண்ணி ரொம்ப அழகாக உங்களுக்கு இந்த சான்றிதழை நம்முடைய அறக்கட்டளையின் சார்பாக அனுப்பி தந்திருக்கோம். சுபஹானல்லாஹ். அதனால இதெல்லாம் இந்த புத்தகம், 500 ரூபாய் பரிசு, என்னோட லெட்டர் அண்ட் சர்டிபிகேட், இது 4 இதுல இருக்கு. அதுக்கு பிறகு எல்லாருக்கும் அனுப்புறதுக்கு தயாராகி இருக்கு. அதுக்கு பிறகு எல்லாரும் பெண்கள். அப்ப நம்ம ரமலானுக்கு சேலை எடுக்கும்போது நம்ம யூனிஃபார்ம் சாரி எடுப்போம் அப்படின்னு நம்ம டீம்ல யோசிச்சோம். அப்போ நம்ம சகோதரிகளுக்கு எல்லாம் எடுக்கும்போது அந்த செட்ல நீங்க இப்ப சேர்ந்திருக்கீங்கிறத அந்த 10 பேருக்கு நாங்க சொல்ற ஒரு அழகான செய்தி. அதனால அந்த அழகான ஒரு பச்சை நிறத்திலான சேலை எல்லாருக்கும் பரிசு. இங்க எல்லாருக்குமான சேலைகள், சேலை 1 பரிசு. அதுக்கு பிறகு ஷீல்டு தயார் பண்ணியிருக்கோம். ஒரு குட்டி ஷீல்டு.
பசியாற்றும் திட்டம் சகோதரிகளுக்கு வழங்கப்பட்ட அதே ஷீல்டு அப்படிங்கிறது உங்களுக்கான கூடுதல் 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 மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா ஒவ்வொரு சகோதரியும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வாரமும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிடைத்த பரிசு உங்களுக்கும் கிடைத்திருக்கு அப்படிங்கிற அந்த சந்தோஷமான விஷயத்த நான் சொல்லும் போது உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்களும் ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்க இருக்கிற ஊர்ல பசியாற்றும் திட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நீங்களும் இதை செய்யுங்கள் அப்படிங்கிறத வலியுறுத்தணும். அடுத்து சார்கோல் கறி. இது நம்ம சின்ன பிள்ளைகளா இருக்கும்போதெல்லாம் அடுப்பு கறியை வச்சு சாம்பிராணி போடுவாங்க. இந்த சார்கோல் அப்படிங்கிற இந்த கறியை வட்ட வட்டமாக தயாரிச்சு இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த சார்கோல் பாக்ஸ். அதுக்கு பிறகு நாங்க ரமலான்ல எல்லாரோடையும் நான் பகிர்ந்து கொண்டது, எனக்கு தரமாட்டீங்களா நிறைய பேர் என்கிட்ட கேட்டது, ஒரு இயற்கையான மரப்பிசின் நறுமண பொருள் குங்கிலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். நல்ல சாம்பிராணி பொடி கிடைக்கலாம், சாம்பிராணி கல்லு கிடைக்கும். அந்த சாம்பிராணியை போட்டுட்டு இதுல ஒரே ஒரு பீஸ் அது கூட எடுத்து வச்சீங்கன்னா அவ்வளவு மனமா இருக்கும். அத்தனையும் மகத்துவம் மருத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அவ்வளவு ஸ்பெஷலான குங்கிலியம் என்ற அந்த பொருளையும் சார்கோலையும் எல்லாருக்காகவும் இந்த நறுமணத்தை தரும்போது ஒரு துவாவையும் செய்யணும். யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை அழகிய நறுமணமுள்ள வாழ்க்கையாக ஞாபகம் கொடுப்பாயா. அதனால குங்கிலியம் எல்லாரும். அதுக்கு பிறகு பாக்ஸஸ், இங்க இருக்க பாக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு தான் என்னன்னா, இந்த கலர்ஃபுல் பாக்ஸஸ் எல்லாம் பார்க்கும்போது சின்ன குழந்தையோட ஞாபகம் வரும் நமக்கு. ஸ்லேட்டு வச்சு இந்த பிளாஸ்டிக் டப்பா இதை கடந்துதான் நம்ம படிச்சு வந்திருப்போம் எல்லாரும். ஆனா அந்த குழந்தைத்தனத்தையும் அந்த மழலையையும் அந்த விளையாட்டு தனத்தையும் அந்த சந்தோஷத்தையும் நம்ம எங்கேயோ தொலைச்சிட்டு வாழ்றோமோ அப்படிங்கிறது குறிப்பாக பெண்களுக்கு. அதை எப்போதுமே மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற குழந்தைத்தனம், விளையாட்டு, சிரிப்பு, நகைச்சுவை, அந்த விஷயங்களை எப்பவுமே நீங்க தக்க வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளாலும் சரி, எவ்வளவு பெரிய பாட்டி ஆனாலும் சரி, பேரம்பேத்தி எடுத்தாலும் சரி, பெண்களுக்கே உரிய அந்த குழந்தைத்தனத்தை நீங்க எப்போதும் கைப்பற்றி கொள்ளுங்கள். இறைவன் அதை அதிகம் ரசிப்பான். ஏன்னா குழந்தை உள்ளம் இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமாக கள்ளம், கவடம், கேவலம் அரங்கேற வாய்ப்பில்லை. எனவே அதை நீங்க தக்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக இப்ப இதுல என்ன உள்ள வச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த பாக்ஸ திறந்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸ்ல நம்ம ஒரு பேனா வச்சிருக்கோம். எவ்வளவு காஸ்ட்லியான பேனா, கோல்டு கோட்டட்லாம் எனக்கு கிஃப்ட் வரும் தெரியுமா. ஆனா இந்த 2 ரூபா பேனாக்கு இருக்கிற மகத்துவம், மரியாதை, அது அழகா எழுதி தீர்ற வரைக்கும் வேலை செய்யும். பார்த்துக்கோங்க, நம்மளோட வாழ்க்கையும் அப்படி இருக்கணும், எளிமையா இருக்கட்டும். ஆனா முழு பலனை அடைச்சு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையட்டும்ங்கிறதுக்கு இந்த எளிமையான பேனாக்கள். அது பிறகு 7 சாக்லேட் வச்சிருக்கோம் பாக்ஸ்ல. ஸோ நிறைய இனிப்போட எல்லாரோட வாழ்க்கையும் இருக்கட்டும் அப்படிங்கிற துவாவோட. ஸோ பாக்ஸஸ் இது 4 சர்டிபிகேட்டோட புக்கு, சாரி, ஷீல்டு, சார்கோல், குங்கிலியம், பிறகு பாக்ஸஸ், சாக்லேட்ஸ். அதுக்கு அடுத்து நம்ம 2 வெரைட்டில முசல்லா, பேக்கெட் முசல்லா. ஏன்னா நான் பல இடங்களுக்கு போகும்போது இது இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப அருமையான மெட்டீரியல்ல ஒரு பேக்கெட் முசல்லா, இது ஒரு வெரைட்டி. ரொம்ப நீட்டா இருந்துச்சு இந்த மெட்டீரியல். அது பிறகு இன்னொரு வெரைட்டில நல்லா அகலமா இருந்துச்சு. இதே எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கூட பேசிட்டு இருந்தோம். ஸ்டாக் இவ்வளவுதான் இருந்துச்சு, 7 தான் இருந்துச்சு. ரொம்ப அகலமா ஒரு நல்ல முசல்லா. எப்பயுமே சுவனத்துக்கான வாகனம் அப்படின்னு இந்த முசல்லாவை பேசிக்கொண்ட நினைவு இருக்கு. நம்ம எத்தனையோ வாகனங்கள் வச்சிருக்கோம், மாடர்ன் கார்ஸ் வச்சிருக்கோம், எவ்வளவோ ஃபிளைட்ல டிராவல் பண்றோம். ஆனா இந்த முசல்லாவுல நம்ம சரியா டிராவல் பண்ணிட்டோம்னா அடைய வேண்டிய இலக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடைஞ்சிடலாம். இப்ப அதனுடைய ஒரு சின்ன நோட்டிபிகேஷனா நீங்க பயணப்படும் போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த முசல்லா, இந்த 10 பரிசுகளோடு உங்களை நாங்கள் சந்திக்க வருகிறோம். ஒரே ஒரு வாக்குறுதியை மட்டும் நானே கேட்டு வாங்கிக்கிறேன் நீங்க தருவதற்கு முன்னால். ஏன்னா வெறும் சபரிமாலாவாக இருந்த நமக்கு இறைவன் ஃபாத்திமா சபரிமாலாங்கிற பாக்கியத்தை தந்தான். அதன் வழியாக முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் உத்தம நபிகள், நமக்கு கொடுத்த கடமைகளை, பெண்ணியத்தை, கண்ணியத்தை தொடர்ந்து நம்ம கடைபிடிக்கணும். அது பிறகு பேசணும், அதுக்கு பிறகு அதை தொடர் பரப்புரையாக செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை ஒரு பக்கம் வைக்கும் போது மிகப்பெரிய தேவை என்ன இருக்கு தெரியுமா? சீர்திருத்த பணிகளை செய்வதற்கு இங்கே சஹாபிய பெண்மணிகளை போல பெண்மணிகள் தேவைப்படுகிறார்கள். அவ்வளவு நீடு இருக்கு. நீங்க குரானை படிச்சிருக்கீங்க, என்ன கேள்வி கேட்டாலும் உடனே பதில் சொல்லியிருக்கீங்க.
ஆயிரக்கணக்கானோர் பதில் சொன்னதுல நீங்க முதல் 10 பேரா வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க. இத்தனை பரிசுகளும் உங்களை தேடி வருது. இவை எல்லாவற்றையும் நாங்களே களமிறங்கி பார்த்து பார்த்து சேகரித்து ரொம்ப ஆசையோட நாங்க உங்களுக்கு அனுப்பி தரோம். ஏன்னா இந்த குர்ஆனுடைய அறிவாற்றலை பெறக்கூடியவர்கள் சீர்திருத்தவாதிகளாக இருந்து விட்டால் இந்த சமூகத்தை போல வெளிச்சம் நிறைந்த சமூகம் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அப்படி வெளிச்சம் நிறைந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு பசியாற்றுவோம் திட்டத்தை நீங்கள் தொடங்குங்கள், நீங்கள் பொறுப்படுத்தி செய்யுங்கள். ஒரு பக்கம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பணி, இன்னொரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பரக்குறை பணி. இது ரெண்டையும் 2 தண்டவாளத்தை போல நான் மரணிக்கும் பொழுது வரைக்கும் செய்யறதுக்கு இந்த 10 பேரும் எனக்கு வாக்குறுதி கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் இனிமேல் சந்திப்போம். இல்லைன்னா மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நம்ம ஒன்றிணையக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தரட்டுங்கிற துவாவோட அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.